ரொம்ப முக்கியமான விஷயம். அண்மை காலமா வந்து வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல தாக்கப்படுற நியூஸ் நம்ம கேட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு அதே மாரி ஒரு சம்பவம் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. இப்போ ட்ரெயின்ல வந்து ஒரு பீகார் பையன வந்து ரொம்ப மோசமா சில இளைஞர்கள் கஞ்சா போதையில தாக்கியிருக்காங்கன்ற நியூஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். ரொம்பவே வருத்தமான விஷயம் தான். சிவனேன்னு போயிட்டு இருக்கிறவனா வந்து ஒரு கஞ்சா குடிக்க நாயக வந்து போய் இந்த மாரி பண்ணும்போது, தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் அப்படின்றது மகாராஷ்டிரா வரைக்கும் போய் அங்க இருக்கிற ஒரு நபர் வந்து திமுக அரச வந்து பயங்கரமா பேசியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் கடந்து போனாலும் கூட, அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து 20 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிற ஒரு இளைஞர் வந்து ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாப்ல, அங்க போயிட்டு 2 பேரு கட்சிக்காரங்க 2 பேரு என்ன கட்சின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த மாரி கட்சிக்காரங்க தான் வந்து சில பேர் இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போய் பேசி நீ கடையெல்லாம் உன் கடைய நான் காலி பண்ணி விட்டுருவோம். கடைய உனக்கு இருக்காது அப்படின்ற மாரிலாம் பயங்கரமா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அதே மாரி கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன ஒரு ரூ. 50 பிரச்சனையில ஆரம்பிச்சு, அந்த உத்தரப்பிரதேச இளைஞர வந்து 2 பேர் கத்தியால குத்தி பயங்கர பிரச்சனையாயிருக்கு. இந்த மாரி வந்து அடுக்கடுத்தான சம்பவங்கள் வந்து வடமாநிலத்தவருக்கு எதிரா போயிட்டுருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். உண்மையிலேயே வந்து இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பக்கம், "அக்கா நீங்க இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து இயற்கையா நடக்கிறது" அப்படின்னு நீங்க சொல்லி கடந்து போறது ஒரு பக்கம் யோசிச்சாலும், இன்னைக்கு சீமான் அவர்களோட அரசியல இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். ஒவ்வொரு மேடையிலயும் வந்து சீமான் இன்னைக்கு நம்ம பேசும்போது நம்ம பார்ப்போம், வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிரா தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து தமிழ்நாடு, எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அதுக்கப்புறம் தான் வடமாநில தொழிலாளர்னு ஒரு சில பாயிண்ட்ட வேணா ஏத்துக்கிறலாம். ஆனா இன்னைக்கு சீமான் அண்ணன் நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் நெறைய பேர் போய் வடமாநிலத்தில வேலை பார்க்குறாங்க. அது போக வெளிநாடுகளிலும் இருக்காங்க அப்படின்னும்போது, இந்த மாரி ஒரு போக்கு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகளிடையே அந்த தம்பிகளிடையே வந்து பெரும்பாலான ஒரு போக்கா இருக்கிறனால, ஒருவேளை இந்த மாரி செயல்கள்ல ஈடுபடுறது அவங்க தானோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. 2வது இன்னைக்கு சீமானோட போக்க பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள் இல்ல அப்படின்னா, திருப்பூர் மாநிலம் ஒரு மாநகர், அந்த திருப்பூர் மாநகர் அப்படின்ற ஒரு இடமே வந்து மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, இயங்காத ஒரு சூழ்நிலை. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த பனியன் கம்பெனிகள்ல வடமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு சில பேரை நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு குற்றம் பண்றாங்க, அவங்கள காவல்துறை வந்து தண்டிக்குது. இதெல்லாம் வந்து நியாயமா போற விஷயங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு அடுத்தடுத்த வேலைகள் ஓடிட்டே இருக்கிறதுக்கும், ஒரு பால வேலையா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுற வேலைக்கு கூட இன்னைக்கு வடமாநில தொழிலாளர் வர்றாங்க. காரணம் என்னன்னு நீங்க கேட்கலாம். முழுக்க முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க அந்த ஒரு வேலைக்கெல்லாம் வந்து ஒரு சோம்பேறித்தனமும், எங்களுக்கு வந்து காசு குடுக்குற காசு பத்தல, சம்பளம் வந்து கட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாரி ஒரு காரணமும், இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ரூ. 700 ரூ. 800 ரூ. 1000 வாங்குற இடத்துல ரூ. 500 ரூ. 600 வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அது அவங்களோட நாட்டோட வறுமைய தான் முதல்ல காட்டுது. உதாரணத்துக்கு நம்ம பீகார் மாநிலத்தை எடுத்துக்கலாம். பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரூ. 200 அப்படின்றதே வந்து பெரிய காசு அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பீகார் மாநிலத்துக்கு போய் அங்கேருந்து நேரடியாக கலரி போட்டு கொடுத்த உமாபதி பத்திரிகையாளர் அவரோட வீடியோலாம் நம்ம ஏற்கனவே எடுத்து போட்டிருக்கோம், பேசியிருக்கோம். வந்து அந்த ஒரு மாநிலம் அப்படின்றது இன்னும் முன்னேறாம கிட்டத்தட்ட 80ஸ்ல நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அவங்களோட அந்த மாநிலத்தோட ஒப்பிடும்போது ஒரு சில மாநிலம் இப்போ ஒடிசாவா இருக்கட்டும், குஜராத், ராஜஸ்தான் இங்கேருந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களோட குடும்பத்துக்காகவும் சம்பாதிக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்களையும் மதிக்கிறாங்க. ஒரு சில பேர் வேணா தப்பான ரீதியா இருக்கலாம், குற்ற பின்னணியில இருக்கலாம், அவங்களை களையெடுக்கிறதுக்கு தான் காவல்துறையினர் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ வட மாநிலங்கள்ல வந்து போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சில பேர் செட்டிலாவே ஆயிட்டாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான நியூஸ் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். வட மாநிலங்கள்ல தமிழரை தாக்குறாங்கன்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து எங்கேயாவது 1 2 அரசல் பரசலா வந்து ஏதோ கட்சி சம்பந்தமா நம்ம கேட்டிருக்கலாம். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணங்களும் இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப சமீப காலமா இன்னைக்கு சீமான் வந்து வடமாநிலத்தவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுலன்னு காரணம்னா, எனக்கு சீமான் அவர்களை வந்து பேசுறது தப்பு. இன்னைக்கு அடிக்கிற ஒவ்வொருத்தனும் உனக்கு தமிழ் தெரியுமா தமிழ் தெரியுமான்னு கேட்டு அடிக்கிறாங்களாம். இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா அது, எவ்வளோ பெரிய தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல பொருளாதார ரீதியில் 1 நம்பரில் இருக்கிறதுக்கு அந்த வடமாநில தொழிலாளர்களும் ஒரு பக்கம் காரணம் தான். நீங்கள் வந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம இப்போ சீமான் அவர்கள் எடுத்துக்குவோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறைய பேங்க் விஷயத்தில் சில பேர் வந்து பேங்க்குள்ள போகும்போது உனக்கு ஹிந்தி தெரியாதா, நீ வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு வான்னு சொல்லி சில டாக்டர்கள், சில பேங்க்குக்காரங்க, சில அலுவலகங்களில் இருக்கிற அரசு அதிகாரிகள் அவங்கெல்லாம் கூட உனக்கு ஹிந்தி கற்றுக்கிட்டு வான்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது இங்கே பயங்கர பிரச்சனை வெடிச்சிச்சு. நம்மளே பார்த்துருப்போம். என்னடா அது, எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தர் நம்மளை ஹிந்தி கற்றுக்க சொல்றானேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரத்தம் கொதிக்கும். எனக்கு தேவைன்னா ஹிந்தி கத்துக்க போறோம், தேவையில்லாட்டி விட்டுற போறோம் அப்படின்ற ஒரு பக்கத்தில் இருக்கும்போது நீங்க அவங்கள போட்டு நீ தமிழ் கத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்க. கத்தி குத்து வரைக்கும் போயிருக்கு. 2வது கஞ்சா போதைன்ற ஒரு இடத்துல அந்த பையனை போட்டு அந்த அளவு வந்து ரொம்ப தாக்கியிருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கும் போது இன்னைக்கு சீமான் அண்ணனோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற தம்பிகள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வர்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். இன்னைக்கு நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒரு காரணத்துக்கு வந்து முதல்வர் காரணம் அப்படின்னு நம்மளும் இன்னைக்கு பேசி கடந்து போயிடலாம். ஆனால் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு 26ல் தளபதி அவர்கள் முதல்வர் ஆயிருன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம முழுக்க முழுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஜெயிக்க வைக்கணும், அண்ணன் அரியணை ஏற்றணுன்ற ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அப்படின் போது நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம போயிருமா? இந்த மாதிரி வந்து ஒரு சீரழிவு ஒரு தமிழ்நாட்டுக்கு இது வந்து கேவலம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வடமாநில தொழிலாளர் சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான், அவன் என்ன பண்ணிட்டு போறான். அப்படி ஒருவேளை அவன் குற்ற செயலில் ஈடுபடுறான்னா பார்க்குறவங்க காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க போறாங்க. எடுக்கலைன்னா நம்ம மேல் இடத்துக்கு போறோம்.
போறோம். எடுத்தவொடனே வந்து இன்னைக்கு முதல்வர சொல்றோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம விஜயண்ணனுக்கும் அந்த நிலைமை தான் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு சீமான் உண்மையிலேயே வந்து சீமான் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மனசுல தமிழர்களோட மனசுல நஞ்ச விதைக்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. ஏற்கனவே வந்து இந்த பெரியார் பிரச்சனையில பேசி இன்னைக்கு வந்து பெரியாரோட அந்த கொள்கை பேசுறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சீமான் கட்சிக்காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க பயங்கரமா மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இனிமேல் சீமான் கட்சிக்காரங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பெண்கள்னு பார்க்காம நம்ம போடுற வீடியோல எல்லாம் கூட ஆபாச பதிவுகள்லாம் நிறைய வரும். அதுக்கு காரணமும் அந்த நாத்தாக்கா தான். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா சீமான் அண்ணன் வந்து தமிழர்களோட மனசுல நஞ்ச விதைக்கிறாரு. இவர் வந்து அரசியலுக்கு லாயக்கற்றவர். திரள்நிதியை வாங்கி ஈழ தமிழர்கள் பேரை சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த சீமான் அவர்களால இன்னைக்கு தமிழகம் சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. கேட்டா வந்து என் தம்பிகள் நல்லதுதான் பண்றாங்கன்னு வேற மாறுதட்டிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புலவர் பாடி வச்ச பாட்டு வந்து இன்னைக்கு பாடினது கிடையாது. இது எல்லாருக்குமான பொருந்துற ஒரு பாட்டு. ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு தமிழர்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நஞ்சை விதைச்சிட்டு யாருமே வந்து வெளியிலையும் போகக்கூடாது, அங்க இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாதுன்ற ஒரு இடத்துல அண்ணே பேசும்போது அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பாட்டுல அந்த காலத்துல பாடி வச்சிருக்காங்க? அப்ப இவர் வந்து குறுகிய மனப்பான்மையோட இங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் நான் நல்லது செய்ய போறேன், எனக்கு வந்து வெளியில இருந்து யாரும் வர வேணாம், இங்க இருந்து யாரும் வெளியிலையும் போவேணாம் அப்படின்ற ஒரு போக்குக்கு வரும்போது இது ரொம்ப குறுகிய மனப்பான்மை. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து அரசியலுக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு தான் நாங்க எங்களுக்கு சொல்ல தோணுது. சப்ஸ்கிரைபர்ஸ், இது வந்து நம்மளோட ஒரு கருத்து தானே தவிர இது வந்து யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து இதெல்லாம் தப்பு. இன்னைக்கு வந்து வடமாநில தொழிலாளர் மெல்ல மெல்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊண்டி இடத்தெல்லாம் புடிங்கிட்டு உங்களை எல்லாம் விரட்டி விட போறேன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்காரங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருப்போங்க. இப்ப நான் தெரியாம சொல்றேன், ஒரு தமிழரோட ஒரு இடத்த வந்து ஒரு வடமாநிலத்தவர் வாங்குறாரு அப்படின்னா அந்த இடம் வந்து இவ தமிழ்நாட்டுக்காரன் 1 லட்சம் ரூபாய்க்கு போற ஒரு இடத்த வடமாநிலத்துக்காரன் 2 லட்சம் கொடுத்து வாங்குறனால தானே நீ விற்கிற. அவன் வாங்கலாட்டி நீ விற்க போறது கிடையாது, உனக்கு தேவைக்கு தானே நீ வித்துக்கிற அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம். இன்னைக்கு நீ உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நிறைய கோயில்கள் நீங்க எடுத்தீங்கன்னா சுத்து வட்டாரத்துல பூராமே வடமாநிலத்துக்காரங்க தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் காசு தான். வேற என்ன? அவங்க வந்து உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. உனக்கு துப்பு இருந்தா நீ வேலை பாரு, நீ காசு கொடுத்து சம்பாதி. அதை விட்டு நீ தமிழ் கத்துக்கலையான்னு சொல்லிட்டு போய் அவங்கள தாக்குறது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். இதுதான் நம்மளோட கருத்தா சொல்றோம். வியூவர்ஸ், நீங்களும் உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட். இப்போ எதுக்கு இந்த பதிவு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு சீமான் கட்சியிலேருந்து ஒரு தும்பி ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ ட்ரெயினில் நடந்துச்சு, ஒரு பீகாரில் ஒரு பையனை வந்து ஏதோ வடமாநிலத்த பையனை வந்து பயங்கரமாக கஞ்சா பதில தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த நாதாரி என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் விஜயோட ஃபேனு, அவன் வந்து டிவிகே கட்சிக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு நாதாரி பேசிட்டு இருந்தான். அவனுக்காக தான் இந்த முழுக்க இந்த வீடியோ நம்ம போடுறோம். நீங்களும் உங்களோட கமெண்ட்டை சொல்லிருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.